السلام عليكم ورحمة الله وبركاته. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த
எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் அவனின் பள்ளிவாசலில நல்லதொரு நாளிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த நாளில் இந்த இடத்தில் வல்ல ரஹ்மான் நம்மை எல்லாம் எவ்வாறு ஒன்று சேர்த்தாலும் அதே போன்ற நாளை மறுமை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்திலும் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை எனக்கும் உங்களுக்குமான இந்த உபதேசத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனும் உலக வாழ்க்கையில நேசம் என்கின்ற ஒரு குணத்தை தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் மீது அன்றாட காட்டிக்கொண்டெல்லாம் இருக்கிறார். ஆனால் அந்த நேசத்திற்கு பின்னால ஏதோ ஒரு சுயநலம் என்பது இருக்கத்தான் சொல்லுது. ஒருவன் தன் தாயை நேசிக்கிறான், அவனை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து கொண்டிருப்பதால் நேசிக்கிறான். தந்தையை நேசிக்கிறான், மனைவியை நேசிக்கிறான், பிள்ளைகளை நேசிக்கிறான். இப்படி நேசம் என்கின்ற குணத்தை அன்றாட ஒரு மனிதன் தன்னோடு இருப்பவர்கள் மீது காட்டிக்கொண்டேதான் இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேசத்திலேயே முதன்மையான ஒரு நபர் இருக்கிறார். அவர் மீது அந்த நேசத்தை நீங்கள் முதன்மையாக காட்டாத வரை நீங்கள் முஃமினாகி விட முடியாது என்பதாக சொன்னார்கள். யார் அவங்க? அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் முஃமினாகி விட முடியாது, உங்கள் ஈமான் முழுமையடைந்து விடாது, நீங்கள் உண்மையான ஒரு முஸ்லீமாக மாற முடியாது எதுவரை ஹத்தா அகூனா அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், நான் ஒருவரிடத்தில் நேசத்தில் முதன்மையான நபராக மாறுகிற வரை அவர் தாயை விட, அவர் தந்தையை விட, அவர் பிள்ளைகளை விட, ஒட்டுமொத்த உலக மக்களை விடவும் எல்லாவற்றை விடவும் ஒரு மனிதனிடத்துல நான் தான் நேசத்தில் முதன்மையான நபராக இருக்க வேண்டும். உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டால் முதலில் அல்லாஹ்வின் தூதரைத்தான் பிடிக்க வேண்டும் என்று சொல்லாத வரை, அதை தன் வாழ்வில் நடைமுறைப்படுத்தாத வரை, அந்த நேசத்தில் முதன்மையான நபராக என்னை ஆக்காத வரை அவள் முஃமினாகி விட முடியாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு சொன்னா, ஏன் எனக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவரை என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. என்னை 10 மாதங்கள் மிகச் சிரமத்திற்கு மேலால் பெற்றெடுத்தவள் என் தாய். எனக்காகவே என் வாழ்வை அர்ப்பணித்தவர் என் தகப்பன். எனக்காகவே என் வாழ்க்கையில் பங்கு போட்டவர் என் மனைவி அல்லது என் கணவன். எனக்காகவே இறுதி வரை வாழக்கூடியவர்கள் என் பிள்ளைகள், என் உறவுக்காரர்கள். இவர் எல்லாரையும் விட ஏன் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும்? கேள்வி இருக்குதா இல்லையா? நேசத்தில் முதன்மையான நபராக ஏன் எடுக்க வேண்டும்? என்ன சம்பந்தம், என்ன காரணம்? காரணங்கள் கேட்டோம் என்று சொன்னால், காரணங்கள் தேடினோம் என்று சொன்னால் அடுக்கடுக்கான ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. ஏன் என் தாயை விட, என் தகப்பனை விட, என்னோடு இருக்கக்கூடிய உறவுகளை விட ஏன் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முதலாவதாக நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்திலே பதிவு செய்கிறான் பாருங்கள். 9வது அத்தியாயம் 128வது வசனத்தில, லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். உங்களிலிருந்தே, மனித சமுதாயத்திலிருந்தே ஒரு தூதர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் பண்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர் தெரியுமா? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் ஒரு சிரமத்திற்கு உள்ளானால், உங்களுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் அது உங்களை விட, உங்களை சார்ந்தவர்களை விட முதலில் அவருக்கு அது வருத்தம் அளிக்கிறது. எப்படிப்பட்ட தூதர்? எனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் அது என்னை விட, என்னை சார்ந்தவர்களை விட அவருக்கு அது முதன்மையாக வருத்தம் அளிக்கிறது. ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது அவர் ரொம்ப கருணையுடையவராக இருக்கிறார். ரொம்ப அவர்களுடைய நலனில் ரொம்ப பேராவலுடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தூதர் தான் உங்களுக்கு மத்தியில இருக்கிறார் என்பதாக அல்லாஹ்வே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து பேசி காட்டுகிறான். அப்ப எப்படி ஏன் அவங்க நேசிக்கணும்? எனக்கு ஏதாவது சிரமம் வந்துச்சுன்னா எங்க வாப்பா அம்மாவை விட, என் மனைவி பிள்ளைகளை விட முதல்ல அவருக்கு தான் வருத்தம் அளிக்கிறது. இரண்டாவது பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்,
ஒவ்வொரு இறைச்சூதருக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருக்கிறார். பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை இந்த இறைச்சூதர்கள் இந்த உலகத்தில் பயன்படுத்தினார். பல இறைச்சூதர்கள் கேட்டாங்க, எல்லா இறைச்சூதர்களும் இந்த பிரார்த்தனையை பயன்படுத்திட்டாங்க. அதை தங்கள் சமுதாயத்திற்கு பாதகமாக, அவர்கள் சாதகமாக இப்படி பயன்படுத்திட்டாங்க. இறைவா, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு, இந்த ஊர் மக்களுக்கு இந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடு என்று சொல்லி பல விஷயத்துல அந்த பிரார்த்தனையை கேட்டுட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அந்த பிரார்த்தனையை கேட்கல. அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையை கொடுத்தானா இல்லையா? ஒவ்வொரு இறைச்சூதருக்கு கொடுத்தானா இல்லையா? அந்த பிரார்த்தனையை நான் இப்பொழுது கேட்கவில்லை, என் மரணம் வரையில் கேட்க மாட்டேன், நாளை மறுமையில் கேட்பேன். யாருக்காக? என்னை நம்பிய, என்னை ஈமான் கொண்ட அந்த முஸ்லிம்களுக்காக நாளை மறுமையில் கேட்பதற்காக அதை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. யாருக்கு? நமக்கு, நம்முடைய நலனுக்காக, நாம் மறுமையில் பயன்பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி வாழ்க்கையில ஏற்படாத கஷ்ட நஷ்டங்களா ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளாக அமைத்தது. அப்படிதான் இல்லையா? தான் கையாலேயே அதை அடக்கம் செய்தார்கள். யாரெல்லாம் எனக்கு ஒரு வாரிசு என்று கேட்டிருக்கலாமே. ஊரே ஒதுக்கியது, பைத்தியக்காரன், சூனியக்காரன், பொய்யன் என்று சொல்லி அடித்து விரட்டியது. இரவா எனக்கு புகலிடம் தருவாயாக என்று கேட்டிருக்கலாமே. ஊரே சேர்ந்து தன் மனைவி மீது அவதூறு சொன்னார்கள். ஆயிஷா நாங்கள் இட்டு கட்டி பேசினார்கள். இறைவா, அந்த விஷயத்தில் எனக்கு தெளிவை கொடு, என் மனைவியை சுத்தப்படுத்து என்று கேட்டிருக்கலாம். இப்படி பல நேரங்களில் இத்தனை போர்க்களத்தில தொண்டை குழி வந்து இறக்கக்கூடியவர்களுக்கு உண்டான நிகழ்வுலாம் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அந்த பராத்தையை மேம்படுத்தல. சொல்றாங்க, நாளை மறுமையில என் உம்மத்துக்காக கேட்கறது நான் பத்திரப்படுத்தி இருக்கிறேன். இதற்காகவாது ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? ரொம்ப நேசிக்கணும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி உட்கார்ந்திருப்பாங்க. ஆயிஷா அல்லாஹ்வின் தூதர் எனக்காக துஆ செய்யுங்க என்று கேட்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷத மா தகத்தம வமா தஅஸ்ஸர வமா அஸ்ரர்த வமா அஅலன்த. இறைவா, இந்த ஆயிஷாவின் பாவத்தை மன்னித்து விடு. உங்கள் முன்னால் செய்த பாவம், பின்னால் செய்யக்கூடிய பாவங்கள், மறைமுகமாக செய்த பாவங்கள், அந்தரங்கமாக வெளிப்படையாக செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இறைவா நீ மன்னிப்பாயாக என்று சொல்லி துஆ செஞ்ச உடனே ஆயிஷா அவர்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். எந்த அளவுக்கு அப்படி சொன்னா, அப்படியே மகிழ்ச்சியில சிரிச்சுக்கிட்டே ரசூலுல்லாஹ்வுடைய மடியில சாயிறாங்க. என்ன ஆயிஷா, என் துஆ உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? நான் உனக்கு துஆ செஞ்சது அவ்வளவு சந்தோஷமா உனக்கு என்று கேட்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்றே, நீங்க துஆ செய்யறது எப்படி எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கும்? நீங்க எனக்காக பிரத்யேகமாக துஆ செய்றீங்க இல்லையா, எப்படி எனக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்லுவாங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, ஆயிஷாவே, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என் உம்மத்திற்காக இப்படித்தான் நான் துஆ செய்து கொண்டிருக்கிறேன். யாருக்கு? நம்ம வாப்பாக்கு நம்ம துஆ செஞ்சிருப்போமா? ஒவ்வொரு வக்திலையும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம துஆ செஞ்சது மறந்தது உண்டு. இப்படிதானே இல்லையா? ஒவ்வொரு வக்தியும் ஒரு நாளே மறந்தது உண்டு. ஒரு மாத காலம் நம்ம மரணித்த தாய் தந்தையர்களை துஆ செய்வதற்கு மறந்தது உண்டு. இப்படிதானே இல்லையா? என் வாழ்வாதாரத்திற்காக, ரிசுக்கிற்காக மறப்பது உண்டு. ஆனால் ஒவ்வொரு வக்திலையும் நமக்காக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க என்று சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு நம் மீது ஒரு நேசம் இருந்திருந்தால், நம் மீது ஒரு ஆசை இருந்திருந்தால். ஒரு முறை இப்படி சொல்லுவாங்க அல்லாஹ்வின் தூதர், ஒரு முறை என் சகோதரர்களை எனக்கு தேடுகிறது, அவருடைய ஞாபகம் வந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்ப தோழர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க இருக்கிறோமே, நாங்க தான் உங்க சகோதரர்கள், நாங்க இருக்கிறோமே. யார நீங்க சொல்றீங்க? நீங்க எல்லாம் என் தோழர்கள். என் சகோதரர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் என்னை பற்றியான செய்தி மட்டும்தான் அவங்கள்ட்ட பேருக்கும், குர்ஆன் மட்டும்தான் அவங்கள்ட்ட பேருக்கும். அவங்க என்ன பார்த்திருக்க மாட்டாங்க. நான் வாழ்ந்து சென்ற வரலாறுகளின் செய்திகள் அவர்களிடத்துல போயிருப்போம். அதை மட்டுமே கேட்டு என்னை ஈமான் கொண்டு நம்பினார்கள் அல்லவா, அவர்கள் என் சகோதரர்கள். அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்துவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் அவர்களை எல்லாம் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹவுல் கௌசர் என்ற தடாகத்தில எல்லா நபர்களையும் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பாங்க, ஈமான் கொண்ட அத்துணை நபர்களையும். அப்போ இப்படி
ஒரு முஃமின்கள் மீது, அல்லாஹ்வின் தூதரை ஈமான் கொண்டவர்கள் மீது அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆசையுடையவர்களாக, பேராவல் கொண்டவர்களாக, நலன் விரும்பியாக இருந்திருக்கிறார். எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நேசிக்கணுமா இல்லையா? நேசிக்கணுமா இல்லையா? சொல்லலாம். எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது பாசம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, பாசம் என்பதை தாண்டி இரக்கம். ஒரு முறை தாயிஃப் என்கின்ற ஊருக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு தாவாக்காக செல்லும் பொழுது மக்கள் எல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற பேராதரவுல போறாங்க. மக்காவாசிகள் எல்லாம் நம்மள வெறுக்கிறாங்க, ஒதுக்கிட்டாங்க, ஊரை விட்டு துரத்திட்டாங்க. ஆனா தாயிஃப் மக்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்க என்னுடைய சொல்லை ஏற்றுக்கொள்வார்கள், இஸ்லாமை தழுவுவார்கள் என்ற பெரும் ஆசையில் பேராவலில் போனாங்க. போன நேரத்துல என்ன கிடைச்சது? பெரிய ஏமாற்றம். ஒருவன் சொன்னான், நீ எல்லாம் நபியா, உன்னெல்லாம் அல்லாஹ் நபியா அனுப்புறான்னு சொன்னா இதை விட பெரிய இலக்கு என்ன இருக்க முடியும்? உன்னை விட்டா வேற ஆள் இல்லை என்று ஒருவன் பேசுகிறான். இன்னொருவன் சொல்லுகிறான், உன்னை மட்டும் அல்லாஹ் அனுப்பியது உண்மை என்று சொன்னாங்க, காபாவுடைய திரைச்சீலை கிழித்து எரிஞ்சிருவேன் என்று சொல்றான். இது மட்டும் கடினமான வார்த்தைகள் சொல்லால பயங்கரமா பேசுறாங்க. சிறுவர்களை கொண்டு கல்லால் எரிஞ்சு ஊரை விட்டே அடிச்சு துறக்குறாங்க. எவ்வளவு பெரிய மனவேதனை இருக்கும். ரத்தம் சொட்ட சொட்ட ஊரினுடைய வெளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மயக்க நிலையில் இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மலக்குல் ஜிபாலையும் அல்லாஹ் அனுப்புகிறான். மாணவர்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான், நீங்க சொல்லுங்க, இந்த ஊர் மக்களை மலைக்கு இடையில வைத்து அப்படியே நசுக்கி அழுத்தி விடுகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் மீது இருந்த அந்த கருணை எங்கதான் வெளிப்படும்? எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது கருணையை வைத்திருந்தாங்க, எந்த அளவுக்கு இந்த உம்மத்தை நேசித்தாங்க. என்னை காயப்படுத்தினாலும் அங்க ரத்தம் சொட்ட சொட்ட குட்டி கொண்டிருக்கிறது, மனதில பயங்கரமான காயங்கள் இருக்கிறது. சொன்னாங்க, விட்டுருங்க, இவர்கள் இஸ்லாமை தழுவாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இஸ்லாமை தழுவுவார்கள் என்று சொல்லி இந்த உம்மத்தின் மீது கருணையோடு நடந்து கொண்டார்கள் அல்லவா, நேசத்தோடு நடந்து கொண்டார்கள் அல்லவா. இதற்காகவாவது அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி பேசு. இப்படி பல காரணங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஏன் அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும்? இப்படி ஏராளமான காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்களால் தான் நம் நேசத்தில் முதன்மையான நபராக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன செய்திருக்கிறோம், ஆக்கி இருக்கிறோம். சரி, அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், அவர்களை தான் முதன்மையான நபராக வைத்திருக்கிறோம். எப்படி நேசிக்க வேண்டும், எவ்வாறு நேசிக்க வேண்டும், அந்த நேசத்தின் வெளிப்பாடு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லுவான், வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா, நீங்கள் செல்வத்தை அளவு கடந்து நேசிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நேசத்தின் வெளிப்பாடு என்ன? அந்த செல்வத்தை சேமிப்பதற்காக, அந்த செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஹலால் ஹராம் எது தவறு சரி என்று எதுவும் பார்க்கிறது கிடையாது. நேசத்தின் வெளிப்பாடு, நேசத்தின் வெளிப்பாடு என்ன? அதை அடைவதற்கு, அதை பெறுவதற்கு எல்லாம் செய்கின்றான். அதுதானே இல்லையா நேசத்தின் வெளிப்பாடு? நேசத்தின் வெளிப்பாடு ஒரு ஆண் ஒரு பெண்ணை நேசிக்கிறான், ஒரு பெண் ஒரு ஆணை நேசிக்கிறான். இந்த நேசத்தின் வெளிப்பாடு என்ன? அந்த ஆணுக்காக பெண்ணுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராகிறார். தாய் தகவல் கண்ணுக்கு தெரியுது கிடையாது, அத்தனை வருஷங்கள் வளர்த்தெடுத்த குடும்பம் கண்ணுக்கு தெரியுது கிடையாது. தான் நேசிக்கிற அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்பதற்காக, தான் நேசிக்கிற அந்த ஆணை அடைய வேண்டும் என்பதற்காக குடும்பம் கூட எல்லாத்தையும் உதறிட்டு போறாங்க இல்லையா, நேசத்தின் வெளிப்பாடு. அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறேன் என்று சொன்னா அந்த நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம செயல்ல இருக்கணும், நம்ம செயலில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஹலால் என்று சொன்னார்களோ அந்த ஹலாலை பேணி வாழ வேண்டும், எதை ஹராம் என்று சொன்னார்களோ அந்த ஹராமை தவிர்ந்திருந்து வாழ வேண்டும். அப்படி அல்லாஹ்வின் தூதரை நாம் நேசிக்கிறோம்னு சொன்னா அவங்களை பின்பற்றோம். அல்லாஹ் நம்மை விரும்ப வேண்டுமா, அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டுமா, ரசூலுல்லாஹை பின்பற்ற வேண்டும். என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் உங்களை விரும்புவான், அல்லாஹ் உங்களை நேசிப்பார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இப்படித்தான் நம்ம நேசத்தினுடைய வெளிப்பாடு. ஒவ்வொன்றாக சொல்வதை ஒட்டுமொத்தமாக சொல்லுகிறேன். நேசத்தின் வெளிப்பாடு என்ன? ஹலாலை ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்களோ இதை நேசத்தின் வெளிப்பாடு. இந்த தூதர் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள்.
அப்ப நேசம் என்று சொன்னா வாயளவில் நான் ஐ லவ் ப்ராஃபட் முஹம்மது டிபிகள்ல பார்க்கலாம், பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்கள்ல, டிஷர்ட்டுகள்ல லோகோவா அடிச்சு ஓட்டுறத பார்க்கலாம். ஐ லவ் ப்ராஃபட் முஹம்மது, நான் முஹம்மதை நேசிக்கின்றேன், இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு நேசிக்கிறேன். அந்த நேசத்தின் வெளிப்பாடு டிபியில வரக்கூடாது. எங்க வரணும்? செயல்பாடுல வரணும். செயல்பாடில் வெளிப்படுவதுதான் நேசத்தின் வெளிப்பாடு. செயலில் பிரதிபலிப்பதுதான் நேசத்தின் வெளிப்பாடு. ப்ரொஃபைல் பிக்சர்கள்ல, டிஷர்ட்டுகள்ல ப்ராஃபட் ஐ லவ் ப்ராஃபட் முஹம்மது என்று சொல்லி இருக்கும். ஆனா வியாபாரத்துல வட்டி வாங்கிட்டு இருப்பாரு. டிஷர்ட்ல ஐ லவ் ப்ராஃபட் முஹம்மது இருக்கும். ஆனா குடும்பத்துல மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அவர் அநியாயம் செஞ்சுட்டு இருப்பாரு. சமூக வலைதளங்கள்ல ஐ லவ் ப்ராஃபட் முஹம்மது என்று சொல்லி போஸ்ட் போடுவாரு. ஆனா அண்டை வீட்டாருக்கு நோவினை செஞ்சுட்டு இருப்பாரு. எது சரி எது தவறு, ஹலால் எந்த பெண்களும் இருக்காது. ஆனா ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன். இது நேசமா? இது நேசம் கிடையாது, இது வேஷம். இது என்னது? இது வேஷம், இது நேசம் கிடையாது. நேசத்தின் வெளிப்பாடு என்ன? அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். இன்னும் சில கூட்டம் இருக்கிறது. ரபீல் அவ்வல் மாதம் வந்துருச்சு. இந்த மாதத்துல நாங்களும் ரசூலுல்லாஹை நேசிக்கிறோம். இன்னைக்குதான் ரசூலுல்லாஹை அவங்க நேசத்தினுடைய உச்சகட்டத்திற்கு கொண்டு போவாங்க. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய நிறைவே இந்த மாசம் தான் நம்ம கொண்டாடணும் என்று சொல்லி, இந்த மாதம் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் என்று சொல்லி, அது கருத்து பல பயான்கள்ல நிகழ்ச்சிகள்ல கேட்ட செய்திகள் தான். ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாள் என்று ஆதாரபூர்வமா எந்த செய்திகளும் வரல. இது இறந்த நாள் என்று சொல்லிதான் வரலாறு வருது. இதுல பல விதமான மௌலூதுகள், கவிதைகள் பாடி ரசூலுல்லாஹ்வை தொடர்ச்சியாக கொண்டு கொண்டிருப்பது, இதெல்லாம் கூடாது, இது தவறு, அதுல ஷிர்கான வாசகங்கள் வருகிறது என்று சொல்லி பல நம்ம பயான்கள்ல செய்திகளும் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் இந்த நேசத்தின் வெளிப்பாடு இதை நான் பிறருக்கு எடுத்து சொல்றோம். நம்ம கேட்கறது நிப்பாட்டிடக்கூடாது. நம்மோடு பயணிக்கக்கூடிய எத்தனை நபர்கள் இன்னும் அந்த கொள்கையில பயணிக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் இன்னும் அது சரி என்று கண்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு இதை எடுத்து சொல்லணும். நேசம் என்று சொல்றீங்களே, உங்க முகத்துல இந்த தாடியில் அந்த நேசத்தின் வெளிப்பாடு வரணும். நீங்கள் அணியக்கூடிய அந்த ஆடையில் அந்த நேசத்தின் வெளிப்பாடு வரணும். இதெல்லாம பள்ளிவாசல்ல உட்கார்ந்து 2 மணி நேரம் ரசூலுல்லாஹை புகழ்ந்து பாடுவதனால அந்த நேசம் வெளிப்பாட்டு விடாது. ரசூலுல்லாஹை பாராட்டி பேசுவதால் அந்த நேசத்தின் வெளிப்பாடு வந்துடாது. அவங்க சொன்ன சுன்னா உங்க வாழ்க்கையில இல்ல. அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்தாமல் நீங்க தான் ரசூலுல்லாஹை நேசிக்கிறோம், ரசூலுல்லாஹை புகழ் பாடணும்னு சொல்லி பாடுறீங்க என்று சொல்லி அவளை சிந்திக்கும் விதமான விஷயங்கள் என்ன செய்யணும்? சுட்டி காட்ட வேண்டும். சஹாபாக்கள் நேசிச்சாங்க. சஹாபாக்களை விட நேசிக்க போறோம். சஹாபாக்களை விடவுமா நம்ம ரசூலுல்லாஹை ரொம்ப நேசிச்சிட போறோம். எந்த அளவுக்கு நேசிச்சாங்க தெரியுமா சஹாபாக்கள்? இன்னைக்கு நம்ம சுன்னாவை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க செஞ்சாங்கன்னு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா சுன்னாவை தாண்டி என் தூதர் செஞ்சா நான் செய்யறேன் இப்படிலாம் செஞ்சாங்க. ஒரு முறை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கூட ஒரு பயணத்திற்கு போறாங்க. ஊருக்கு வெளியில கடந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை தேவை கழிப்பதற்காக, சிறுநீர் கழிப்பதற்காக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து சிறுநீர் கழிச்சுட்டு எழுச்சி போறாங்க. இது ஒரு சம்பவம் நிகழ்நாள் முடிஞ்சிருச்சு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கூட போய் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பின்னால அந்த வழியாக எப்பொழுதெல்லாம் பயணம் செல்ல வேண்டிய தேவை இருந்துச்சோ அப்பெல்லாம் இது என் தூதர் உட்கார்ந்து சிறுநீர் கழிச்சு இடமாச்சே என்று சொல்லி அதே இடத்துல போய் உட்கார்ந்து அவருக்கு சிறுநீர் வரலனாலும் உட்கார்ந்து எழுச்சிட்டு போவார். அது சுன்னா இல்லை, அதுக்கு நன்மையெல்லாம் எழுத போறது கிடையாது. ஆனால் என் தூதர் செய்தார், நான் செய்யறேன். என் தூதரின் நேசத்தின் வெளிப்பாடு நான் செய்யறேன். ஒரு முறை அபூபக்கருக்கு அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர், அபூபக்கர் ஏன் அழுறீங்க? அபூபக்கர் சொல்லுவாங்க, ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யப்கி ஃபபகைது. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருப்பதை பார்த்தே நான் அழுதேன். என்ன ரீசன்? ரீசன்லாம் இல்ல, ரசூலுல்லாஹ் அழுதுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு நிகழ்வை நினைச்சு அழுது கொண்டிருந்தாங்க. அதை நான் பார்த்தே நான் அழுதேன். இதனால எந்த ஒரு நன்மையும் எந்த ஒரு சுண்ணாவோ எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நேசத்தின் வெளிப்பாடு அவங்க அப்படியே ரசூலுல்லாஹை கண்மூடித்தனமாக பின்பற்றினாங்க. அந்த பின்பற்றுவதுதான் நமக்கு வேணும். இந்த நேசத்தின் வெளிப்பாடு அந்த பின்பற்றுவதுதான். ரசூலுல்லாஹோடு நாளை மறுமையில இந்த உலகத்துல பார்ப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் எங்களுக்கு கொடுக்கல. நாளை மறுமையில பார்ப்பதற்கான வாய்ப்பு என்ன? அதைத்தான் நம்ம தேட வேண்டும். கூட இந்த ரசூலுல்லாஹை கூடவே பார்ப்பது தோழர்களுக்கும் அதான் ஆசை. தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ரசூலுல்லாஹ் தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரையில ரசூலுல்லாஹ் கூடயே இருப்பாங்க, தேவையான வேலைகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க.
ஒரு நாள் இரவு நேரத்துல ராத்திரி நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கும் பொழுது சுசலாசன் கேட்பாங்க, சௌபான் நம்மளுக்கு என்ன வேணும்? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சௌபான் இல்ல அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே நாளை மறுமையில இன்னி உராஃபுக ஃபில் ஜன்னah, நானும் சொர்க்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போயிட்டா ஒரு மனுஷனுக்கு என்ன ஜாலியா இருக்கலாமே, சொர்க்கத்திற்கு நீங்களும் போயிருவீங்க, நானும் சொர்க்கம் வந்து விட்டால் அந்த சொர்க்கத்திலேயும் உங்கள் தோழமை எனக்கு வேண்டும். அந்த நேசத்தின் வெளிப்பாடு, இந்த சொர்க்கத்திலேயும் எனக்கு அந்த தோழமை வேண்டும். அந்த தோழமை எனக்கு எப்படி நான் பெறுவது? இப்ப இந்த தேட்டமுடையவர்களாக இருந்தாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடிய நாம அந்த நேசத்தை எதிலே காட்ட வேண்டும் என்று சொன்னா பின்பற்றுவதை என்ன செய்யணும், நம்ம காட்ட வேண்டும். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. ரொம்ப நல்லா சிம்பிள் பண்ண வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன கருத்து மக்கள். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேசத்தில் முதன்மையான நபர்களாக வைக்க வேண்டும். நபியின் நேசம்தான் நம் சுவாசமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நம் குழந்தைகளுக்கு சொல்லி போதிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அத்திபு அவுலாதக்கும் பி ஸலாஸ ஃபிஸாலின், 3 விஷயங்களை கொண்டு உங்கள் குழந்தைகளை பண்படுத்துங்கள் என்று சொன்னாங்க. அதுல ஒரு விஷயம் நபிக்கும், நபியை நேசிக்கக்கூடிய பண்பு, நபியை நேசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன் என்று சொன்னா, ஒருவன் யாரை நேசிக்கிறானோ அவனை போல அந்த உலகத்தில் நடக்கணும் ஆசைப்படுவான். சினிமா நடிகரை போன்று ட்ரெஸ் போடுறான், அவனை போன்று ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கான். ஏன்? அவனை நேசிக்கிறான், இதுதானே இல்லையா? யாரை நேசிக்கிறானோ அவனை போன்றுதான் நடக்கணும்னு ஆசைப்படுவான். அப்ப அந்த நேசத்தை ரசூலுல்லாஹ்வின் சொல்லிக் கொடுங்க. அவன் ரசூலுல்லாஹ் எதை செய்தார்கள், ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்கள், அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று சொல்லி தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடப்பதற்கு முயற்சி செய்வான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நபியை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பை சொல்லிக் கொடுங்க என்று சொன்னாங்க. காரணம், இந்த உலகத்திலே நபியை ஒருவன் யாரை இந்த உலகத்திலே நேசிக்கிறானோ அவனோடுதான் நாளை மறுமையில் இருப்பான் என்று சொன்னாங்க. எப்ப சொல்லுவாங்க சொன்னா, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடுதான் நாளை மறுமையில் அந்த மனிதன் இருப்பான் என்று சொன்னாங்க. அவனோடுதான் நாளை மறுமையில் அந்த மனிதன் இருப்பான் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த செய்தியை இன்றைக்கு நாங்கள் ரசூலுல்லாஹ்விடம் கேட்டோமோ அதுதான் எங்கள் வாழ்க்கையில பொருளால் என்று சொன்னாங்க. ஏன்? நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறேன், அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கின்றேன். அவர்களை போன்று என்னால் அமல் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் அவர்களை நேசிப்பதன் மூலமாக நாளை மறுமையில் அவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தருவானே. அதனால் இந்த செய்தி தான் எங்களுக்கு கேட்ட நாள் மிகப்பெரிய பொன்னாள் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம் என்று சொன்னார், அவங்களோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருகிறார். அது அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள், கூட்டாளிகள், இவர்கள் நேசிக்கக்கூடிய பண்பு வந்துருச்சு அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் செல்லக்கூடிய இடத்திற்கு தான் செல்லுவான். அதனால்தான் நேசத்தில் முதன்மையான நபராக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய வேண்டும், நாம் எடுக்க வேண்டும். அதை நம்ம வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் சுண்ணாவாக பிரதிபலிக்க வேண்டும். அது சாதாரண ஒரு சுண்ணாவாக இருக்கட்டும், கரண்டைக்கு மேலால் ஆடை அணிவதாக இருக்கட்டும், ஒரு காடி அணிவதாக இருக்கட்டும். ஒரு முறை அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விருந்துக்கு மிகப்பெரிய அமீராக இருக்கிறாங்க, பெரிய ஒரு ஆளுநராக இருக்கிறாங்க. ஒரு பெரிய யூதர்களுடைய அவைக்கு விருந்துக்கு அழைக்கப்படுறாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களுடைய அவைக்கு அழைக்கப்படுறாங்க. எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப சாப்பிடும்போது உணவு கீழே விழுந்துருச்சு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உணவை எடுத்து சாப்பிடுறாங்க, தொடர்ச்சி சாப்பிடுறாங்க. அப்ப கிட்ட இருக்க சொல்றாங்க, அம்ர் இப்னு ஆஸ், உங்களுக்காக தான் இந்த விருந்தை ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது, நீங்க உங்களுக்கு தேவையானது தாராளமா எடுத்து சாப்பிடுங்க, கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடுறீங்க என்று சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோடு சொல்லக்கூடிய நேரத்துல அம்ர் இப்னு ஆஸ் சொல்லுவாங்க, இந்த முட்டாள் கூட்டத்திற்காக என் ஹபீபின் சுன்னத்தை நான் விட முடியுமா என்று கேட்பாங்க.
அப்ப எந்த நேரமாக இருக்கட்டும், ஆபீஸ்ல போறேன், அங்க தாடி வைப்பதற்கு அளவு இல்ல, அந்த தாடியை மடிக்கிறான். இல்லையா? சூழல்களை காரணம் காட்டி சுண்ணாவை விடக்கூடிய பழக்கம், இதெல்லாம் நேசத்தின் வெளிப்பாடு. இப்ப நேசத்தின் வெளிப்பாடு என்பது எல்லா சூழலிலும் எல்லா நேரங்களிலும் சுன்னா வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் நேசத்தின் வெளிப்பாடு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடிய ஒரு மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குவானாக. இந்த நேசத்தின் மூலமாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவர்கள் குடும்பத்தாரோடு உறவாடக்கூடிய ஒரு வாய்ப்பை ரஹ்மான் அந்த நேசத்தின் மூலமாக நம்ம ஊருக்கு ஏற்படுத்தி தருவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.